சாமியே. சபா அப்பனே முருகா, ஞான பண்டிதா, ஞான பழத்தை பிழிந்து ரசம். காலையில சங்கூதாதப்பா, சைலண்டா வேணிட்டு மூடிட்டு போய் உட்கார். முருகா, உங்ககிட்ட நான் என்ன கேட்டுற போறேன்? என்னதான் கேட்டுற போறேன்? என் பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கொடுத்தானே கேட்க போறேன். அதை தவிர்த்து ஏதோ உங்ககிட்ட கேட்டிருக்கேனா? இந்த வருஷம் மட்டும் என் பொண்ணுக்கு எப்படியாவது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவள் புருஷனுக்கு மொட்டை அடிச்சு அளவு குத்தி உன் சன்னதிக்கே வந்து காவடி எடுக்க வைக்கிறப்பா. எப்படியாவது பார்த்து பண்ணி விட்டுருப்பா. லூசா பண்ணி புரோக்கர் கிட்ட சொல்ல வேண்டியதில்ல, கடவுள் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். என்ன கல்யாணம் பண்ணிட்டு என் புருஷன் எதுக்கு அளவு குத்துன்னு மொட்டை எடுக்க எல்லாம் பண்ணணும்? அவன் இருக்கா, அவனை போய் பண்ண சொல்லணும். எனக்கு அது கூட பண்ண மாட்டானா? எங்கம்மா போனா அந்த எரும மாடு? அவன் குளிச்சிட்டு இருக்கான்ப்பா, இங்க வந்து சாப்பிடுங்க. என்னது குளிக்கிறானா? ஒண்ணுலம்மா, அவன் விவத்தஞ்சு வயசுல இருந்து குளிச்சு ஒரு நாள் கூட பார்த்தது இல்லை. இன்னைக்கு என்ன சார் புதுசா குளிக்கிறது? வேலை ஏதாவது கிடைச்சிச்சாமா? இன்டர்வியூ ஏதாவது போறானா? அவன் பையன்பா காலையில நேரத்துல இருந்துச்சு, சுத்தமா குளிச்சுட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்பா அம்மா கால அழகா ஆசீர்வாதம் வாங்கிட்டு நல்ல ஜாப் ஏதாவது கிடைக்குதான்னு தேடி அடைய இருக்கு. அவன் ஊரா விட்டு பையனா? அவன் பையன்பா உன்ன மாதிரி தானே இருப்பான். ஊர் சுற்று கிளம்பிட்டு இருப்பான். சாப்பிடுப்பா. என்னம்மா பொசுக்குன்னு அப்பா அசிங்கப்படுத்திட்டேன். 1962 நானும் மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரகத்தை பத்தி. காந்திதா 1948 செத்துட்டாருப்பா. இதுலேயே தெரியுது உங்க லட்சணம் என்னன்னு. மா காந்தாத்தா 1947 இல்லப்பா 48 48 செத்துட்டாருன்னு எனக்கும் தெரியும். முழுசா சொல்ல விடுமா? பொசுக்கு பொசுக்குன்னு அப்பா அசிங்கப்படுத்திடுற. இந்த வருஷம் மட்டும் என் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியே இருக்கேன். இந்த வருஷம் மட்டும் என் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் இந்த வருஷம் மட்டும் என் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் புருஷனுக்கு மொட்டை அடிச்சு அளவு குத்தி அவன் சந்ததிக்கே வந்து காவல் எடுக்க வச்சு பண்ற பாத்தியா? ஆக்ஷன். மூடிட்டு போய் உட்கார். சைலண்டா வேண்டிட்டு மூடிட்டு போய் உட்கார். ஃபர்ஸ்ட் சொல்லு. சைலண்டா வேண்டிட்டு போய் மூடிட்டு போய் உட்காரு. நல்ல ஜாபா கிடைக்குதான்னு நல்ல ஜாபா கிடைக்குதான்னு நல்ல ஜாப் கிடைக்குதான்னு தேடி அலையிறதுக்கு நல்ல ஜாப் கிடைக்குதான்னு தேடி அலையிறதுக்கு அவன் ஊரா விட்டு பையனா? நல்ல ஜாப் கிடைக்குதான்னு யாரு அவங்க சொல்றாங்க பாரு. எங்க பாட்டி சொல்றாங்க, இவ சொல்ல மாட்டேங்கிறா. நல்ல ஜாப் கிடைக்குதான்னு தேடி அலையிறதுக்கு அவன் என்ன ஊரா விட்டு பையனா? ஓம் பையன்பா. சரிடா அர்ஜுன். சொல்லு. நல்ல ஜாப். ஐயோ சிரிக்கிறாடா, சிரிக்கிறா. நல்ல ஜாப் தேடி அப்படின்னா நல்ல ஜாப் தேடி நல்ல ஜாப் கிடைக்குதாங்க. நல்ல ஜாப் கிடைக்குது. ஆமா, ஊரா விட்டு பையனேதான் வைத்தியம். நல்ல ஜாப் கிடைக்குமான்னு தேடி இருக்கான். என்ன அதுலயே நிக்க கூடாது. நல்ல ஜாப் கிடைக்குதான் தேடி அலையிறதுக்கு. இன்னொரு வாட்டி பண்ணு. ஆக்ஷன். நல்ல ஜாப் கிடைக்குது தேடி நல்ல ஜாபான்னு தேடி கண்டுபிடிச்சு அலையிறது. ஆமா, நல்லா கண்டுபிடி. நல்ல ஜாப் கிடைக்குது. ஏய் தூங்கிட்டாடி பாவம். நல்ல ஜாப் இல்லடா பாப்பா டைலாக் பேசிக்கிட்டே இருக்குது. ஒரே டைலாக முடியல. ஆக்ஷன். நல்ல ஜாப் கிடைக்குது தேடி அலையிறதுக்கு முடிஞ்சது போ. நீ படுக்கிற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. சாரி. ஆமா சாரி போடி பூரி.